டெல்லி ஹைகோர்ட்டிலே வந்த ஒரு வழக்கு, இது முன்ஜாமீன் கோரிய வழக்கு மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று அழைக்கப்பட்ட வீட்டு அல்லது குடும்ப வன்முறையில் பெண்களை துன்புறுத்தினார்கள் ஆண்கள் என்ற வகையில் தான் பொதுவாக வழக்குகள் பதிவாகும். ஆனால் இது சற்று தலைகீழாக ஆணை பெண் ஒருவர் கொடுமைப்படுத்தியதாக ஒரு வழக்கு பதிவாகி அந்த வழக்கிலே முன்ஜாமீன் கோரப்பட்டது. அந்த வழக்கு சற்று கொடூரமான வழக்காகத்தான் இருக்கிறது. உண்மை உள்ளே சென்று பார்த்தால் அந்த வழக்கு ஏன் கொடூரமானது என்று பார்த்தால், அந்த மனைவி கணவன் மனைவியோடையே சமரசம் சண்டை இருந்திருக்கிறது, சமரசம் ஆகவில்லை. சண்டையின் காரணமாக மனைவி கோபப்பட்டு மிளகாய் பொடி கலந்த கொதிக்கும் வெந்நீரை கணவன் மீது ஊற்றி அவன் கதற கதற துடிக்கும் பொழுது அவனை ஒரு அறையிலே பூட்டி விட்டு, வெளியே தப்பி ஓட முடியாத அளவு ஒரு அறையிலே பூட்டி விட்டு அவனுடைய செல்போனையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார் மனைவி. இப்படி ஒரு வழக்கு. அந்த வழக்கு தொடர்பாக தாம் கைது செய்யப்படுவோமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது மனைவிக்கு. உடனடியாக அவர் டெல்லி ஹைகோர்ட்டிலே முன்ஜாமீன் கோரி மனு ஒன்றை அளிக்கிறார். அந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா என்ற பெண் நீதிபதியின் முன் பட்டியலிடப்படுகிறது. அப்பொழுது தான் ஒரு பெண் என்பதால் தனக்கு இந்த வழக்கிலே முன்ஜாமீன் தர வேண்டும், ஒரு கனிவான போக்கிலே பெண் என்ற அடிப்படையில் தனக்கு முன்ஜாமீன் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதற்கு நீதிபதி பேசும்பொழுது பெண்களுக்கு எதிரான கொடுமை மற்றும் வன்முறையில் பாதுகாப்பு என்பது குறித்து பேசும்பொழுது ஆண்களுக்கும் அது போன்ற பாதுகாப்பு முக்கியமாகிறது என்ற கருத்தை பதிவு செய்த அவர், வீட்டு குடும்ப வன்முறை காயங்களை ஏற்படுத்திய வழக்குகளில் எந்த பாலினத்தவர் என வேறுபாடு பார்க்க முடியாது என்றும், ஒரு பாலினரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு பாலினத்தை துன்புறுத்த வேண்டும் என்ற அந்த துன்புறுத்த முடியாது, அப்படி எந்த கருத்தையும் ஏற்க முடியாது என்ற வகையிலே அந்த பரிந்துரை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்வர்ணகாந்தா. தான் ஒரு பெண் என்பதால் தனக்கு முன்ஜாமீன் தர வேண்டும் என கோருவது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. கொடுமை செய்வது ஆண் பெண் என எந்த பாலினமாக இருந்தாலும் தவறு செய்தவர் எந்த பாலினமாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை என்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் தான் வழக்கே விசாரிக்கப்பட வேண்டும். ஆண்கள் கணவன்களில் மனைவிமார்கள் துன்புறுத்தப்படுகிறார் என்று சமூகம் பொதுவாக மனைவிமார்கள் கணவன்மார்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பது பொதுவாக ஒரு சமூக கருத்தாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு சவாலான விடயமும் கூட. இந்த பிரச்சனையை மிக கூர்மையாக அணுக வேண்டியிருக்கிறது. உண்மை என்னவென்று தெரிந்து அது ஆணா பெண்ணா பாதிக்கப்படுவது எந்த பாலினமாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். எனவே அந்த வகையில் தான் இந்த வழக்கை அணுக வேண்டும். அதுவும் தற்போது அந்த பெண் மீது கணவன் கூறியுள்ள வழக்கு மற்றொரு வழக்கு இன்னும் கொடூரமானது. அதாவது அந்த பெண்ணை அந்த கணவனை திருமணம் செய்வதற்காக தன்னை திருமணம் செய்ய வேண்டும், தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக பொய் வழக்கு கொடுப்பேன் மிரட்டி இருக்கிறார். மிரட்டி தான் அந்த கணவனையே திருமணமே செய்திருக்கிறார். எனவே முதலிலிருந்தே அந்த பெண்ணானவள் கணவனை துன்புறுத்துகிறார் என்ற வகையில் தான் இருந்திருக்கிறது என்பதுதான் அந்த கணவன் தன்னுடைய வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். இதையும் அடிப்படையில் கொண்டு பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக முன்ஜாமீன் தர முடியாது என்ற வகையில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ இந்த சமூகம், அதே போன்று ஆண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். அதே போன்று பாதிக்கப்படுவதில் பெண் ஆண் என்பது கிடையாது. குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படுவது எந்த பாலினமாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய நீதி தரப்பட வேண்டும். ஆனால் பெண்கள் தான் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு சார்ந்து பார்க்க கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த வழக்கிலே அவர் வலியுறுத்தி அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் கருத்துக்கள் பதிவான பிறகு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மாவை பாராட்டி ஒரு பக்கமும் எழுது ஒரு பக்கமும் சமூக வலைதளங்களில் தற்போது கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. சமூக வலைப்பின்னலில் இது பரபரப்பான விவாதமாக தற்போது மாறி இருக்கிறது.